ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா டிசம்பர் 15க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா தேசிய எரிசக்தி பாதுகாப்பு தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. டிசம்பர் 14 அனுசரிக்கிறாங்க. எந்த ஆண்டு முதல் அனுசரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1991 ஆண்டு முதல் அனுசரிக்கிறாங்க. யார் இந்த தினத்தை கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய அரசின் மின்சார அமைச்சகத்தின் கீழ் உள்ள எரிசக்தி திறன் பணியகம் தான் அறிவிக்கிறாங்க. 1991 ஆண்டு முதல் டிசம்பர் 14 தேசிய எரிசக்தி பாதுகாப்பு தினமாக அனுசரிக்கிறாங்க. அடுத்து தொழுநோய் எந்த பாக்டீரியா கிருமியால் ஏற்படுகிறது? மைக்கோபாக்டீரியம் லெப்ரே அப்படின்ற கிருமியால தான் தொழுநோய் ஏற்படுகிறது. அடுத்து உலக கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் முதன்முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்று எந்த நாடு கைப்பற்றியது அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய நாடு தான் கைப்பற்றியது. ஹாங்காங் சீனாவை 3-0 என வீழ்த்தி வென்றது. இந்த போட்டி எங்க நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை எக்ஸ்பிரஸ் மால் வளாகத்தில் தான் உலக கோப்பை ஸ்குவாஷ் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் 12 நாடுகளினுடைய அணிகள் பங்கேற்றது. அடுத்து ஆசிய கோப்பைக்கான U19 கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தானை 90 ரன்கள் வித்தியாசத்தில் எந்த அணி வீழ்த்தி பெரும் சாதனையை படைத்தது அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய அணி தான் சாதனை படைச்சிருக்காங்க. இந்த போட்டி எங்க நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா ஐக்கிய அரபு அமீரகத்தின் துபாய் நகர்ல தான் நடைபெற்றது ஆசிய கோப்பைக்கான U19 கிரிக்கெட் போட்டி. அடுத்து பார்த்தோம்னா ஒடிசா மாஸ்டர்ஸ் சூப்பர் 100 பேட்மிண்டன் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர்கள் யார்? மகளிர் பிரிவில் உன்னதி ஹூடாவும் ஆடவர் பிரிவில் கிரண் ஜார்ஜும் தான் சாம்பியன் பட்டம் பெற்றிருக்காங்க. ஒடிசா மாஸ்டர்ஸ் சூப்பர் 100 பேட்மிண்டன் போட்டி. அடுத்து எங்கு சாணைக்கல்லில் சிந்து எழுத்துக்கள் இருப்பது அடையாளம் காணப்பட்டுள்ளது? தூத்துக்குடியில் இருக்க பட்டினமருதூர் அப்படின்ற பிளேஸ்ல தான் சாணைக்கல்ல சிந்து எழுத்துக்கள் இருக்கிறது கண்டறியப்பட்டிருக்கு. கொருண்டம் அப்படின்னா கடினத்தன்மை கொண்ட சாணைக்கல் அப்படின்ட்டு சொல்றாங்க. பட்டினமருதூர்ல இருக்க சாணைக்கல்லும் நார்வே ஒசோன் நகரத்தில் இருக்க சாணைக்கல்லும் சேமா இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த 2 சாணைக்கல்லுமே சிந்து எழுத்துக்கள் தான் பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.